ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டோஃபு பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம். கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போது 2 தக்காளியை அரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலே சேர்த்துட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட தனியாக இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது டோஃபு பன்னீர் எடுத்துருக்கேன். நீங்கள் சாதா பன்னீர் கூட எடுத்துருக்கலாம். அதை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி மசாலா நல்லா கொதித்து வரப்போ இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. டோஃபு பன்னீர் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சன்னா மசாலா பொடி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான டோஃபு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.